ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்ல. சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம நல்லா இருந்தா தான் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரோஆக்டிவா பண்ண முடியும், ஆக்டிவா பண்ண முடியும் அப்படின்றதால நான் வந்துட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ண ஒரு எங்க ஊர் ஸ்டைல் ரெசிபி தாங்க இன்னைக்கு உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த ரெசிபியை கற்றுக் கொடுத்த என்னுடைய ஆன்ட்டிக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிட்டு ரெசிபிக்குள்ளே போயிடலாமா. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு 1/4 கிலோக்கும் கம்மியான அளவு கருப்பட்டியை இடித்து வச்சுருக்கேன். அதை போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போது தேவையான ரேஷியோஸை உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் உளுந்து, ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி திரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஓவராலாக உங்களுக்கு ஒரு அரிசி உளுந்து கலந்த மாவு கிடைக்கும். அந்த மாவை இப்போ நீங்கள் பார்த்த அதே கிளாஸ் அளவில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்றதால வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதால கம்மியாக பண்ணேன். இப்போது நீங்கள் பார்த்த அந்த கிளாஸ்க்கு எனக்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவு ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிருப்பேன். இந்த கருப்பட்டி வந்து நீங்கள் கொதிக்க வச்சிட்டிங்கல்ல, அதுலேயே நல்லெண்ணெய் ஊற்றி அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இப்போது நீங்கள் அந்த கிளாஸ் அரிசி உளுந்து கலவை இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே லைட்டாக அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூற்றி விட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, கிண்டலாம் செய்ய வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட்டை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. டக்குன்னு எடுத்துடணுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எங்கேயுமே அந்த கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா வந்துட்டு அங்கங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஸோ இதுதாங்க ரேஷியோ. கட்டிப்படாமல் நீங்கள் இப்படி கிண்டிங்கன்னா மோஸ்ட்டாக அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஏன்னா எண்ணெயை நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற்றுறீங்களே, அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் டிப்ஸ். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் லோ ஃப்ளேமில் ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து 2 மினிட்ஸ் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கையில் வந்து உங்களுக்கு அந்த மாவு வந்து ஒட்டாது. சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா வெந்தது தெரியும். நம்மள பல பேருக்கு நல்ல விஷயம் பிடிக்காது. எனக்குமே இந்த நல்ல விஷயம் பிடிக்காதுங்க. இந்த உளுந்த களி கேர்ள்ஸ்க்கு நிறைய பேருக்கு பிடிக்காது, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட கான்செப்ட் ஒன்று தான். சாப்பாடை வந்து மருந்து மாதிரி சாப்பிட்லைன்னா மருந்தை சாப்பாடு மாதிரி சாப்பிட வேண்டிய நிலமை வந்துடும். நம்மளுக்கு அந்த நிலமை வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க.